ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலாக இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவில் தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 34 பாயிண்ட்ஸும், சென்செக்ஸ் வந்து 114 பாயிண்ட்ஸும், நிஃப்டி பேங்க் ஒரு 218 பாயிண்ட்ஸும், நிஃப்டி ஐடி 272 பாயிண்ட்ஸும், பிஎஸ்சி ஸ்மால் கேப் வந்து 366 பாயிண்ட்ஸும் பாசிட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்து. ஆக்சுவலாக இதில் நிஃப்டி ஐடி மட்டும் 272 பாயிண்ட்ஸ் அவுட்டு. ஆக்சுவலாக ஐடி ரிசல்ட்ஸ் நல்லா இல்லை, குறிப்பாட்டு நம்ம எதிர்பார்த்த அளவு ஐடி ரிசல்ட்ஸ் இல்லை. நெக்ஸ்ட் இன்னைக்கு எல்டிஐ மைண்ட்ரியோட ரிசல்ட்ஸ் வந்துருந்து, அதுவும் பெரிய அளவில் இல்லை. ஸோ மேபி அதனால ஒரு நெகட்டிவ் நியூஸ் எடுத்து அடிச்சாங்களா என்னன்னு தெரில. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முக்கியமான நிறைய கம்பெனிஸ் பேங்க் ஸ்டாக்ஸோட ரிசல்ட்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் கோட்டக் மஹேந்திரா பேங்க்ல ஒரு நெகட்டிவ் அப்டேட் வந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் யூனிலிவரோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. எல்லாமே இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். மார்க்கெட்டில் எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா 2511 கோடிக்கு விற்றுருக்காங்க. டிஎஸ் வந்து 3809 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. இதுதான் எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா. ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா ஐடிசியில் வந்து அப்டேட்டு. ஐடிசியில் ஆல்ரெடி அவங்க அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக அவங்களோட ஹோட்டல் பிஸ்னஸை தனியாக டிமர்ஜ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆர்டினரி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கான மீட்டிங்கை வந்து ஜூன் 6 வந்து அவங்க ஹோல்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜூன் 6 வந்து அந்த மீட்டிங் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. மார்னிங் 10:30க்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு அந்த ஆர்டினரி ஷேர் ஹோல்டர்ஸ்ட்டு அப்ரூவல் வாங்குறதுக்கு தான் அந்த மீட்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எதோட ஃபாலோயிங் படி கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா, அந்த நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் இருக்குல்ல, அதோட ஃபாலோயிங் படி தான் அந்த ஆர்டினரி ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங் வச்சு அவங்களோட அப்ரூவல் வாங்கணும். ஆல்ரெடி அவங்க இது அப்டேட் பண்ணியிருந்தாங்க. 10 ஐடிசி ஷேர் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடிசி ஹோட்டல் ஷேர் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சு ஆக்சுவலாக அந்த டிமர்ஜ் கம்ப்ளீட் ஆகுதுன்னா, ப்ளஸ் வந்து இந்த ரெகுலேட்டரி கிட்ட குறிப்பாடு கிரெடிட்டர், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், செபி, என்சிஎல்டி, ஷேர் ஹோல்டர்ஸ் இவங்கள்ட்ட எல்லாமே அப்ரூவல் வாங்கின பிறகு, இந்த ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ் எல்லாமே இந்த அப்ரூவல்லாம் முடிஞ்ச பிறகு புதுசாட்டு ஐடிசி ஹோட்டல்ஸ் வந்து அந்த அப்ரூவல் வாங்கினதுலேருந்து 15 மாதத்துக்குள்ளே லிஸ்ட் ஆகும் ஸ்டாக் மார்க்கெட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது மூலமாட்ட ஐடிசி ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து நியர்லி 60% வந்து ஐடிசி ஹோட்டல்ஸில் ஹோல்ட் பண்ணுவாங்க, ப்ரொபோர்ஷன் பேசிஸில் ஹோல்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு 40% பார்த்தீங்கன்னா ஐடிசி அந்த பேரண்ட் கம்பெனியில் ஹோல்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஐடிசியில் வந்து அப்டேட்டு. ஐடிசியோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ 429 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ இந்த ஐடிசி ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இவங்களோட ரிசல்ட்ஸும் கூடிய சீக்கிரம் வரும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஹிந்துஸ்தான் யூனிலிவரோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த எல்னினோ எஃபெக்டால் இந்த எஃப்எம்சிஜி செக்டார் பேஸ்டு கம்பெனியோட ரிசல்ட்ஸ்லாம் பெரிய அளவில் இருக்காது. மேபி ட்ராப் ஆக தான் சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம வாங்கக்கூடிய ப்ரைஸில் தான் இருக்குது ஐடிசி. இப்போ இந்த இருக்க கண்டிஷன்லேருந்தே நம்ம 1-2 பிக் பண்ணலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 399 ரூபா 390 அந்த ரேஞ்சிலலாம் போச்சு. 380 ரூபா அந்த ரேஞ்சிலலாம் வந்துச்சு ஐடிசி. ஸோ அந்த டைமில் நம்ம பிக்கப் பண்ணோம். நெக்ஸ்ட்டு இப்போவும் அந்த ஐடிசி வந்து வாங்கக்கூடிய ப்ரைஸில் தான் இருக்குது. மேபி ஒரு பம்பப் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதில் 1-2 பிக் பண்ணிகிட்டே இருப்போம். மேபி அவங்களோட ரிசல்ட்ஸ் வந்த பிறகு மறுபடியும் கீழே விழுந்துச்சுன்னா நம்ம இன்னும் பிக் பண்ணலாம். இது வந்து ஐடிசியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் யூனிலிவர் இவங்க வந்து Q4 ரிசல்ட் சொல்லியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 2406 கோடி பண்ணியிருக்காங்க. பட் சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் 2552 கோடி பண்ணியிருக்காங்க. 6% கீழே விழுந்திருக்கு. டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 24 ரூபா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. போன வருஷம் நவம்பரில் வந்து ஒரு 18 ரூபா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. டோட்டலாக இப்போ இந்த நிதியாண்டு 24ல் 42 ரூபா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த கம்பெனி. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட சேல்ஸ் வந்து 14,693 கோடியாட்டு இருக்குது. மார்ஜினலி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பெரிய அளவில் முன்னேறல, மார்ஜினலி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த 4th குவார்ட்டரில் அவங்க சொல்கிற நெகட்டிவ் அப்டேட் என்னன்னா, அவங்களோட கீ ரெவன்யூ செக்மெண்ட்டாக இருக்கிற அந்த பியூட்டி, பர்சனல் கேர் இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்திருக்கு. நியர்லி 2.7% அவங்களோட சேல்ஸ் அடி வாங்கியிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் இந்த அவங்களோட ரெவன்யூ வந்து கீழே விழுந்திருக்கு. ப்ளஸ் வந்து நெட் ப்ராஃபிட்டும் டவுனு. ஸோ அதுதான் அவங்களோட நெகட்டிவ் செக்மெண்ட்டாக சொல்கிறாங்க. ஸோ டோட்டலாட்டு இந்த வருஷம் அவங்க 42 ரூபா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் ஒரு மார்ஜினலி லோவரில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு இந்த ஹிந்துஸ்தான் யூனிலிவர். மேபி நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஐடிசி ஹிந்துஸ்தான் யூனிலிவர் வந்து ஷேர் வந்து அடிப்பாங்களா இல்லை மேலே போகுமான்னு சொல்ல முடியாது. மேபி இந்த ஹிந்துஸ்தான் யூனிலிவர் ரிசல்ட்ஸ் வந்து நெகட்டிவாக இருக்கிறதுனால நாளைக்கு வந்து இந்த 2 ஷேருமே அடி உள்ளதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னா நம்ம பார்க்கலாம். இது ஹிந்துஸ்தான் யூனிலிவரை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா எல்டிஐ மைண்ட்ரியில் வந்து அப்டேட்டு. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 1.2% கீழே விழுந்திருக்கு. 1100 கோடி பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 2.3% மேலே போயிருக்கு. பட் குவார்டர் கீழே விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட்டும் குவார்டர் 5.9% கீழே விழுந்திருக்கு. ஸோ இது ஒரு ஐடி பேஸ் சர்வீஸ் கம்பெனி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1100 கோடி நெட் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. பட் 1.2% கீழே விழுந்திருக்கு. கன்சாலிடேட் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 8892 கோடியாட்டு இருக்குது. 2.3% இயர் ஆன் இயர் மேலே போயிருக்கு. பட் குவார்டர் 1.4% கீழே விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட எபிட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா 14.7% இருக்குது. அதுவும் சீக்வன்ஷியல் பேசிஸில் கீழே தான் விழுந்திருக்கு. அவங்க இந்த எபிட் மார்ஜின் ப்ளஸ் வந்து இந்த ஆப்ரேட்டிங் மார்ஜின் வந்து
சீக்வென்ஷியல் பேஸில் கீழே தான் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா லாஸ்ட் குவார்ட்டரில் 15.4% இருந்துச்சு. ஸோ மணி கண்ட்ரோல் எஸ்டிமேஷன் பார்த்தீங்கன்னா 15.73%. ஸோ கீழே தான் விழுந்திருக்கு. இது எல்டிஎம் என்ட்ரியில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கோட்டக் மஹிந்திரா பேங்க்கில் இன்றைக்கி ஒரு நெகட்டிவ் அப்டேட் வந்திருக்கு. ஆக்சுவலாக இவங்க வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக இந்த கிரெடிட் கார்டு இஷ்யூ பண்ணுறதுக்கு ஆர்பிஐ தடை விதிச்சிருக்காங்க. ப்ளஸ் வந்து அவங்களோட அந்த ஆன்லைன் ஆப்ஸ் மூலமாட்டு கஸ்டமர்ஸ் ஆட் பண்ணுறதுக்கும் தடை விதிச்சிருக்காங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. காரணம் என்னன்னு சொல்கிறாங்கன்னா 2022-23 அந்த காலகட்டத்தில் இவங்களோட பேங்கிங் சிஸ்டமில் வந்து குறிப்பாட்டு சில ஃபெயிலியர்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆர்பிஐ அந்த விதித்த விதிமுறைகளுக்கு எதிராட்டு இவங்க வந்து அதை ஒழுங்காக ஃபாலோ பண்ணல. ஆக்சுவலாக ஆர்பிஐயோட சில ரூல்ஸை ஒழுங்காக ஃபாலோ பண்ணல. அது வந்து அதுக்கு எகென்ஸ்டாக இருந்ததுனால இப்போ இந்த தடையை விதிச்சிருக்காங்க. குறிப்பாட்டு நியூ கிரெடிட் கார்ட்ஸ், அதாவது ஃப்ரெஷ் கிரெடிட் கார்ட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு அவங்களோட ஆன்லைன் ஆப் மூலமாட்டி எந்த நியூ கஸ்டமர்ஸையும் ஆட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆர்பிஐ வந்து இது தடை விதிச்சிருக்காங்க. இது கோட்டக் மஹிந்திரா பேங்க்கில் வந்து அப்டேட்டு. டாடா மோட்டார்ஸில் வந்து அப்டேட்டு. டாடா மோட்டார்ஸோட சப்சிடி தான் டாடா பேசஞ்சர் எலக்ட்ரிக் மொபிலிட்டி லிமிடெட். இவங்களுக்கு வந்து 2000 எக்ஸ்பிரஸ் டி யூனிட் சப்ளை பண்ணுற ஆர்டர் கிடச்சிருக்கு. டாடா மோட்டார்ஸோட சப்சிடரியும் மெக்யூரே மேனேஜ் வெற்றிலும் பார்த்தீங்கன்னா இந்த இவி யூனிட் டெலிவரி பண்ணுற மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வராங்க. ஸோ இந்த மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் மூலமாட்டு பார்த்தீங்கன்னா வெற்றிலோவுக்கு வந்து இவங்க அந்த நான் சொன்னால எக்ஸ்பிரஸ் டி யூனிட்ஸ் வந்து சப்ளை பண்ணுறாங்க. ஸோ இது மூலமாட்டு பார்த்தீங்கன்னா 2 பிஸ்னஸ் ஒரே நேரத்தில் உள்ள வருது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளீட் எலக்ட்ரிஃபிகேஷன், நெக்ஸ்ட்டு டீகார்பனைசேஷனும் ஒரே நேரத்தில் இந்தியாவுக்குள்ள பிஸ்னஸாக வருதுன்னு வெற்றிலோ சந்தீப் கம்பீர் சொல்லியிருக்காரு. ஸோ டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளீட் கஸ்டமர்ஸுக்கு வேண்டி எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற பிராண்டில் இதை லான்ச் பண்ணுறாங்க. ஜூலை 2021 தான் லான்ச் பண்ணுறாங்க. எக்ஸ்பிரஸ் டி இவி அப்படிங்கிற ஃபஸ்ட்டு வெஹிக்கிள் பிராண்டை லான்ச் பண்ணுறாங்க. இந்த நியூ எக்ஸ்பிரஸ் டி எலக்ட்ரிக் சீடன் பார்த்தீங்கன்னா 2 ரேஞ்ச் ஆப்ஷனில் வருது. ஒன்று 315 கிலோமீட்டர், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 277 கிலோமீட்டர். அந்த ரேஞ்சில் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ டாடா மோட்டார்ஸில் வந்து அப்டேட்டு. அவங்களோட சப்சிடரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெற்றிலோ அப்படிங்கிற கம்பெனிக்கு கிட்டத்தட்ட 2000 எக்ஸ்பிரஸ் டி யூனிட் சப்ளை பண்ணுறாங்க. இது டாடா மோட்டார்ஸில் வந்து பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க்கில் வந்து அப்டேட்டு. ஆக்சிஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா 35,000 கோடி ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறாங்க. ப்ளஸ் வந்து இன்னொரு 20,000 கோடி, டோட்டலாட்டு 55,000 கோடி ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறாங்க. 30,000 கோடி வந்து டெப்ட் மூலமாட்டும் 20,000 கோடி வந்து ஈக்விட்டி மூலமாட்டும் ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஆக்சிஸ் பேங்க்கில் வந்து அப்டேட்டு ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 7,130 கோடி பண்ணியிருக்காங்க. ஏன்னா சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 5,728.4 கோடி வந்து நெட் லாஸ் தான் ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் இவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் பார்த்தீங்கன்னா 13,089 கோடியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆக்சிஸ் பேங்க். அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ் 15,127 கோடியாக இருக்குது. 15,127 கோடியாக இருக்குது. அது வந்து கொஞ்சம் கீழே விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் ப்ரீவியஸ் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 15,893 கோடியாக இருந்துச்சு. 15,893 கோடியாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 700 கோடி மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெட் என்பிஏ பார்த்தீங்கன்னா 3,247 கோடி வித் கிராஸ் என்பிஏ பார்த்தீங்கன்னா 1.42% இருக்குது. கிராஸ் என்பிஏ பார்த்தீங்கன்னா 1.42% இருக்குது. நெக்ஸ்ட் நெட் என்பிஏ பார்த்தீங்கன்னா 0.31% இருக்குது. அவங்களோட அசட் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகிருக்குது. லாஸ்ட் குவார்ட்டர் சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது அவங்களோட அசட் குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபண்ட் ரைஸும் பண்ண போகிறாங்கன்னு அப்டேட் கொடுத்துருந்தேன். நெக்ஸ்ட் டிவிடன் வந்து ₹1 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஷேருக்கு வந்து டிவிடன் ₹1 பெர் ஷேர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆக்சிஸ் பேங்க் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் அவங்களோட ஃபுல் இயர் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 24,861 கோடியாக இருக்குது. இது நிதியாண்டு 23 9,580 கோடி பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து ஆக்சிஸ் பேங்கோட ரிசல்ட்ஸு. ₹1 டிவிடெண்டு, 55,000 கோடி ஃபண்ட் ரைஸும் பண்ண போகிறாங்க ஆக்சிஸ் பேங்கோட அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஹோட்டல்ஸ் நெட் ப்ராஃபிட் வந்து 27% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 418 கோடி பண்ணியிருக்காங்க. டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ₹1.75. ஆக்சுவலாக ₹1.75 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக 418 கோடி பண்ணியிருக்காங்க. சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா 328 கோடியாட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து 418 கோடி 27% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களோட கன்சாலிடேட்டட் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா அந்த மார்ச் குவார்ட்டரில் 1,951 கோடி. சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் 1,625 கோடி பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களோட ஃபுல் இயர் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 1,259 கோடியாட்டு இருக்குது. 26% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃபுல் இயர் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 6,952 கோடியாட்டு இருக்குது. 17% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எபிட்டா பார்த்தீங்கன்னா 23.2% ஆட்டு இருக்குது. 659 கோடியாட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி 535 கோடியாட்டு இருந்தது. எபிட்டா மார்ஜின் 34.6%. இதுக்கு முன்னாடி 33% ஆட்டு இருந்துச்சு. இது இந்தியன் ஹோட்டல்ஸை பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு. ₹1.75 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு டாடா கம்பெனி.
அடுத்து பார்த்தீங்கன்னா ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் Q4 ரிசல்ட் சொல்லியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 13% கீழே விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 371 கோடியாட்டு இருக்குது. டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டிவிடன் பார்த்தீங்கன்னா ₹1 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக 12.7% இயர் ஆன் இயர் ரெவன்யூ இது நெட் ப்ராஃபிட் டிக்ளைன் ஆயிருக்கு. ஏன்னா சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 425 கோடி பண்ணியிருந்தாங்க. டிசம்பர் குவார்ட்டரில் 3075 கோடி பண்ணியிருந்தாங்க. குவார்டர் ஆன் குவார்டரும் கீழே விழுந்திருக்கு, இயர் ஆன் இயரும் கீழே விழுந்திருக்கு. ஏன்னா இப்போ வந்து 371 கோடி பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இவங்களோட டிவிடன் ₹1 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. குறிப்பாட்டு இந்த குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா இவங்களோட நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ், அதாவது நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்திருக்கு. 1.6% ஆட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி 1.98% ஆட்டு இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் மூலம் மட்டும் வந்த வருமானம் 2829 கோடி. சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா 2275 கோடி பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து அவங்களோட ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. இது வந்து ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் கொடுத்த ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெட் ப்ராஃபிட் 13% கீழே விழுந்திருக்கு. டிவிடன் ₹1 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில் கார்பரேஷனோட சப்சிடரி சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன், இவங்களோட ஷேர் வந்து இன்னைக்கு 10%, ஆக்சுவலாக நான் பார்க்கும்போது 17% கிட்ட பாசிட்டிவ் ட்ரேட் ஆயிருந்துச்சு. ஆக்சுவலாக இவங்க வந்து ₹55 டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 72% வந்து மேலே போயிருக்கு. ஆக்சுவலாக ரெவன்யூ வந்து 20,822 கோடி பண்ணியிருக்காங்க. பட் முந்தின குவார்ட்டரில் 20,443 கோடி பண்ணியிருக்காங்க. சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் 21,350 கோடி பண்ணியிருக்காங்க. ரெவன்யூவில் கீழே விழுந்திருக்காங்க. ஆக்சுவலாக குவார்டர் ஆன் குவார்ட்டர் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் மேலே போயிருக்காங்க. நெக்ஸ்ட் நெட் ப்ராஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து 72% மேலே போயிருக்கு. 627.89 கோடி பண்ணியிருக்காங்க. சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் டிசம்பர் குவார்ட்டரில் வந்து 365.28 கோடி பண்ணியிருக்காங்க. பட் சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் 1012.81 கோடி பண்ணியிருக்காங்க. பட் குவார்டர் ஆன் குவார்ட்டர் கம்பேர் பண்ணும்போது 72% மேலே போயிருக்கு. பட் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது கீழே விழுந்திருக்கு நெட் ப்ராஃபிட். டிவிடன் பார்த்தீங்கன்னா ₹55 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்த இந்தியன் ஆயில் கார்பரேஷனோட சப்சிடரி சென்னை ஆயில் கார்பரேஷனில் வந்து அப்டேட்டு. ஆக்சுவலாக அந்த ஷேர் வந்து இந்த சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன் பார்த்தீங்கன்னா நல்லா ட்ராக் பண்ணது இல்லை. இன்றைக்கி இவங்களோட ரிசல்ட்ஸ் வரும்போது தான் அந்த ஷேரை ஓப்பன் பண்ணி பார்த்தேன். கிட்டத்தட்ட இன்றைக்கி மட்டுமே ₹142 மேலே அது பாசிட்டிவாக ட்ரேட் ஆயிருக்கு. 15,000 கோடி மார்க்கெட் கேபிட்டல் உள்ள கம்பெனி. பி ரேஷியோ ஒரு 5 தான் இருக்குது. ஆனால் டிவிடன் ₹55 கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஷேர்லாம் இப்போ வாங்க முடியுமான்னு சொல்ல முடியாது. பட் இதுக்கு முன்னாடி வச்சுருக்கோங்க, டிவிடன் வாங்கி பாக்கெட்டுக்கு போட்டுக்கோங்க. ஸோ இந்த ஷேர்லாம் நான் ட்ராக் பண்ணுறதே இல்லை. ஸோ மேபி வரும் நம்ம ஃபண்டமெண்டலாம் செக் பண்ணிவிட்டு நல்லா இருந்துச்சுன்னா வாங்கலாம். அவங்களோட ஃபினான்ஷியல் ட்ராக்லாம் பண்ணிவிட்டு நல்லா இருந்துச்சுன்னா வாங்கலாம். இது சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில் கார்பரேஷனோட சப்சிடரி தான் அந்த கம்பெனி. ஸோ அவங்க அந்த கம்பெனியில் வந்து அப்டேட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா IIFL ஃபினான்ஸில் வந்து அப்டேட்டு. RBI பார்த்தீங்கன்னா அவங்களோட கோல்டு லோனுக்கு தடை விதிச்சிருந்தாங்க. RBI ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருந்தாங்க அவங்களோட கோல்டு லோன் சாங்ஷனுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெஷல் ஆடிட் நடக்கும் அப்படின்னு சொல்லி RBI அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ அந்த IIFL ஃபினான்ஸில் நேற்று வந்து அந்த ஸ்பெஷல் ஆடிட் வந்து நடந்திருக்கு அப்படின்னு ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து IIFL ஃபினான்ஸில் வந்து அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக அன்றைக்கி மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.